ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ரொம்ப நல்லா எதிர்பார்த்து கேட்டுகிட்டே இருந்த அந்த 2 பூஜா ப்ராடக்ட்டுமே நம்ம ஷாப்க்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஏன்னா லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா நம்ம மறிக்குழந்தை லிக்விட் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிட்டு அந்த ஃப்ரெக்ரன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. ஒரு சிலர் ஒரு 1 or 2 மெம்பர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்மெல் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் மோஸ்ட்லி எல்லாருக்குமே அந்த ஸ்மெல் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அந்த டைம்ல இருந்தே அடிக்கடி என்கொயரிஸ்ல கேட்கக்கூடிய ஒரு 2 பூஜா ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா அரகஜா ஆயிலும் புனுகு ஆயில் இது 2 வந்து அவைலபிளா இருக்கான்னு கேட்டே இருந்தீங்க. ஸோ ஃபைனலா அந்த 2 பூஜா ப்ராடக்ட்டையும் நம்ம ஷாப்ல எடுத்துட்டு வந்தாச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா புனுகு ஆயிலும் அரகஜா ஆயிலும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆயில் ஃபார்ம்ல வந்து வந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அரகஜா வந்து நம்ம பேஸ்ட்டாக தான் வந்து பார்த்துருப்போம். அதுவும் புழுகும் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் போல தான் இருக்கும். அது வந்து நம்ம நெத்தியில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு மேலே குங்குமம் வைக்கும்போதும் நல்லாயிருக்கும். அதேமாதிரி அரகஜா வந்து பெரும்பாலும் திருஷ்டிக்காக நெத்தியில் வந்து எடுத்து வச்சுட்டு போவாங்க. இல்லைன்னா சுவாமி சிலைகளுக்கு வந்து நம்ம அதை தடவிடும் போது நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும். ஸோ அதே அந்த ஸ்மெல்லோடு இருக்கக்கூடியது இப்போ ஆயிலில் வந்திருக்கு. ஸோ இது எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வந்து கேட்டிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் எதுக்கு இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இது போக உங்களுக்கு ஏதாவது புதுசாக ஐடியாஸ் தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ அதை பார்த்து மற்றவங்களும் அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஷாப்பில் என்னென்ன ஆயில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரகஜா ஆயில் புனுகு ஆயில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடியே காமிச்சிருப்போம் மறிக்குழந்தை லிக்விட், இந்த 3 ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது. அதே போல சாண்டல்ல வந்து ரோலானும் ஜவ்வாது ரோலான் இது போல லிக்விட்ஸ் வந்து இப்போ நம்ம ஷாப்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து அரகஜா ஆயில். இது வந்து பார்த்தீங்கன்னா இது போல சின்ன பாட்டில் தான் உங்களுக்கு வந்து வரும். 25 ml தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இதில் பாட்டில் பெருசாக இருக்குது, ஃபுல் குவான்டிட்டி இல்லை அப்படின்னு கேட்காதீங்க. இது வந்து கொஞ்சம் ரேட்டும் ஜாஸ்தி தான், 145 ரூபாய் வரும். அதே போல் இது வந்து பார்த்தீங்கன்னா புனுகு ஆயில், ரெண்டுமே ஒரே ரேட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ், 145 ரூபா. 25 ml தான் உங்களுக்கு வந்து இதில் இருக்கும். ஏன்னா ஒரு சில லாஸ்ட் டைம்லேயே வந்து மறிக்குழந்து காமிக்கும் போது பாட்டில் வந்து பெருசாக இருக்குது, அது ஃபுல்லாக குவான்டிட்டி இல்லை அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இதில் வந்து எம்எல் எவ்வளோ போட்டிருக்கோ அதுதான் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 ml தான் இருக்கும். ஸோ அரகஜா ஆயிலை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல வாசனை தரக்கூடியதான். ஸோ நம்ம வீட்டில் பூஜை அறையில் வந்து நம்ம தீபம் ஏற்றி வைக்கும் போது அதில் வந்து நம்ம ஒரு சொட்டு போல் இந்த எண்ணெயை வந்து நம்ம ஊற்றி வைக்கும் போது நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். ஸோ நம்ம எப்போவுமே தீபம் ஏற்றுறதுக்காக நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றுவோம் இல்லைங்களா. ஸோ அதில் வந்து துளி போல் நம்ம இதை வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம அரகஜா ஆயிலே நம்ம வந்து தீபம் ஏற்ற முடியாது. அதனால் ஒரு 2லேருந்து ஒரு 3 சொட்டு மட்டும் நம்ம இதில் சேர்த்துக்கிட்டா போதும். அதோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து வேற எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆயிலை வந்து கொஞ்சம் போல நம்ம கையில எடுத்துட்டு கூட இதை தேய்ச்சி நம்ம சுவாமி சிலைகள்லாம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அது மேல லைட்டா நீங்க வந்து தடவி விடலாம். அதாவது நம்ம சுவாமி சிலைகள் துணி எல்லாம் போட்டிருப்போம் இல்லைங்களா, ஸோ அதுலேயுமே வந்து நம்ம தடவிடும் போது இந்த மனம் ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பேஸ்ட் தான் வந்து பயன்படுத்துவோம். கருப்பு கலர்ல மை போல வந்து இருக்கும். அந்த மாதிரி மையா நம்ம வந்து பயன்படுத்தும் போது நெத்தியில வந்து வச்சுக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. பெரும்பாலும் அது திருஷ்டியை வந்து போக்குறதுக்காக நெத்தியில வந்து வச்சுட்டு போவாங்க. இன்னொன்று வந்து கோவில்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரகஜா வந்து அந்த சுவாமி சிலைகளுக்கு மேலேயே வந்து அந்த மை வந்து தடவி விடுவாங்க. அதோட மனம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து இது போல எண்ணெய் வடிவில் வந்திருக்கனால இப்போ நம்ம இந்த மாதிரி தீபத்துக்கு ஏற்றக்கூடிய எண்ணெயிலே ஒரு 2 சொட்டு போல கலந்துட்டு ஏற்றி விடும்போது நல்ல ஒரு வாசனை எப்பவுமே வீடு ஃபுல்லாக இருக்கும்.